வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்டிமேஷன் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்டிமேஷனில் இன்றைக்கி ஒரு சின்ன டாபிக் நம்ம கொஸ்டின் வச்சு அந்த டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் கொடுத்து அந்த டாபிக் ரிலேட்டடாக எப்படி அந்த கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றது தான் இந்த எஸ்டிமேஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, the quantity of cement concrete dam proofing course is measured in terms of dash. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டேம் ப்ரூஃப் கோர்ஸோட சிமெண்ட் காங்கிரீட் டேம் ப்ரூஃப் கோர்ஸ் எந்த டேர்மில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டேம் ப்ரூஃப் கோர்ஸ் பொதுவாக எந்த டேர்மில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேம் ப்ரூஃப் கோர்ஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ டேம் ப்ரூஃப் கோர்ஸ் அப்படின்றது என்னென்னா, இது ஒரு பேரியர் மாதிரி ஆக்ட் ஆகும். அதாவது பில்டிங்கில் வாலில் இந்த டேம் ப்ரூஃப் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு மாய்ஸ்சரும் இந்த வால்குள்ளே இந்த வாலில் அது ப்ரொவைட் பண்ணுறதுனால அந்த பில்டிங்குள்ளே எந்த ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் உள்ளே போகாத அளவுக்கு ஒரு பேரியராக இம்பர்வியஸ் மெட்டீரியலாக எது ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த டேம் ப்ரூஃப் கோர்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த டேம் ப்ரூஃப் கோர்ஸ் பொதுவாக எந்த மாதிரியான இடத்துல அப்ளை பண்ணுவான்னு பார்த்தோன்னா, பேஸ்மெண்ட் இல்லாட்டி பிளிந்த் லெவலில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இதில் சிமெண்ட் காங்கிரீட் லேயர் எவ்வளோ ப்ரொபோர்ஷனில் போடுவான்னு பார்த்தோன்னா, பிளிந்த் லெவலில் 1:2:4 ரேஷியோவில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிமெண்ட் காங்கிரீட்டோட டெப்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 40 to 150 mm ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ 2.5 cm திக்னஸில் இருக்கக்கூடிய வாலாக இருந்துச்சுன்னா அதுக்கு சிமெண்ட் காங்கிரீட் மிக்ஸ் எவ்வளோ போடுவாங்கன்னா 1:1.5:3 இந்த ரேஷியோவில் போடுறாங்க. ஸோ அது எப்போவுமே இந்த ரேஷியோ எப்போன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பில்டிங்ஸில். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் பில்டிங்ஸில் ஃபுல்லாக 2.5 cm திக்னஸில் வால் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ காங்கிரீட் மிக்ஸ் இந்த ரேஷியோவில் இருக்கும். ஸோ அது ரிமைனிங் 3.5 to 5% அந்த வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் ஆட் பண்ணுவாங்க அதில். ஸோ அதுதான் இந்த டேம் ப்ரூஃப் கோர்ஸு. ஸோ பொதுவாக அந்த டிபிசி, அதாவது டிபிசினா என்ன சொல்லுவோம், டேம் ப்ரூஃப் கோர்ஸ் தான் டிபிசி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இந்த டிபிசி எங்கே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தோன்னா, சில் லெவலில் இருக்கக்கூடிய டோர்ஸில் வெராண்டா ஓப்பனிங்ஸ்லாம் இந்த டிபிசி ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஸோ பொதுவாக அது பிளிந்த் லெவலில் தான் இந்த பேரியரான இம்பர்மியபிள் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் டிபிசி. அப்போ டிபிசிஸில் பர்டிகுலர்ஸ்லாம் இருக்குது. எஸ்டிமேஷனுக்கு முக்கியமாக இந்த டேப்லோ காலம்ஸ் இப்போ பார்க்கக்கூடிய டேப்லோ காலம் ரொம்ப முக்கியம். இது பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் நம்மளுக்கு ஜேடிஓ எக்ஸாம்லேயும் கேட்பாங்க, ஏ எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த டேம் ப்ரூஃப் கோர்ஸ் டிபிசிக்கு அதோட யூனிட் எந்த மெஷர்மெண்ட்டை டிபிசியை எந்த யூனிட்டில் டினோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் மீட்டரில் தான் டினோட் பண்ணுவோம். நம்மளுக்கு கொஸ்டினும் அதான் கேட்டிருக்காங்க, டிபிசி எந்த மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம். அடுத்து வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, எர்த் ஒர்க்குக்கு, எக்ஸ்கவேஷன், ஃபில்லிங், கேஸ்டிங், பேங்கிங், இதுக்கெல்லாம் இந்த ஒர்க்ஸுக்கெல்லாம் எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுறோன்னா கியூபிக் மீட்டர் கியூபில் மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு காங்கிரீட் ஒர்க் இன் ஃபவுண்டேஷனில், லிண்டலில், ஸ்லாப்ஸில் இங்கெல்லாம் காங்கிரீட் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு என்ன யூனிட்னு பார்த்தோன்னா கியூபிக் மீட்டர். அப்புறம் பிரிக் ஒர்க் ஃபவுண்டேஷனில், பிளிந்தில், சூப்பர் ஸ்ட்ரக்சரல் வால்ஸில், ஆர்ச்சஸ்லாம் பிரிக் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு என்ன யூனிட் மெஷர்மெண்ட்னு பார்த்தோன்னா கியூபிக் மீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த ஷட்டர்ஸ், டோர்ஸ் அண்ட் விண்டோஸோட ஷட்டர்ஸுக்குலாம் என்ன யூனிட்னு பார்த்தோன்னா கியூபிக் மீட்டர். ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸிங் பார்ஸ், அதாவது ஆர்சிசி ஒர்க்ஸில், ரெயின்ஃபோர்ஸ்ட் பிரிக்ஸ் ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸிங் பார்ஸ் எந்த யூனிட்டில் சொல்லுவோம்னா 1 kgயில் சொல்லலாம், இல்லை குவிண்டாலில் டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரிவர்ட்ஸு, போல்ஸ், நட்ஸு இதெல்லாம் எந்த யூனிட்டில் சொல்லணும்னு பார்த்தோன்னா குவிண்டாலில் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அயன் கிரில், லீன் காங்கிரீட் ரூஃபு, ஏசி ஷீட் ரூஃபிங்கு, அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங்கு, லெவலிங்க்கு இதுக்கெல்லாம் என்ன யூனிட்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் மீட்டர் யூனிட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் குவாரிங் ஒர்க்ஸுக்கு, பிளாஸ்டிங்க்கு, ஆர்சிசி ஸ்லாப் ரூஃபிங்க்கு, ரெயின்ஃபோர்ஸ்டு பிரிக் ஸ்லாப் ரூஃபிங்க்கெலாம் என்ன யூனிட்னு பார்த்தோன்னா கியூபிக் மீட்டர். அடுத்து சிமெண்ட் காங்கிரீட் ஜாலி ஒர்க்ஸுக்கெலாம் அதுக்கப்புறம் சிமெண்ட் பிளாஸ்டருக்கு, லைம் பிளாஸ்டருக்குலாம் என்ன யூனிட்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் மீட்டர் யூனிட்டு. நெக்ஸ்ட்டு வாட்டர் சப்ளை கிளாசெட்டுக்கு, ட்ராப்ஸு, அதுக்கப்புறம் வாஷ் பேஷனுக்குலாம் அது என்ன யூனிட்டில் சொல்லணும்னு பார்த்தோன்னா நம்பர்ஸில் டினோட் பண்ணுறோம். சப்ளை ஆஃப் இன்ஸ்டால்ட் எலக்ட்ரிக் ஒயருக்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னா அது என்ன யூனிட் சொல்லணும்னா மீட்டரில் சொல்லுவோம். டோர்ஸ் விண்டோஸ்லாம் எந்த யூனிட்டில் சொல்லுவோம்னா ஸ்கொயர் மீட்டரில் சொல்கிறோம். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர்ஸ் ஐட்டம்ஸ்க்கு என்னென்ன மெஷர்மெண்ட் யூனிட் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது ரொம்பவே முக்கியம். இந்த டேப்லோ காலம் இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. அப்போ டிபிசினா என்ன, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான டேப்லோ காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, டேம் ப்ரூஃப் கோர்ஸ் எந்த டேர்மில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் மீட்டர் தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஸோ இதே மாதிரி இது ரிலேட்டடாக இதே மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கொஷின் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அது என்ன கொஷின்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தோன்னா, த யூனிட் ஆஃப் பேமெண்ட் ஃபார் த
எர்த் ஒர்க் ஃபார் எம்பேக்மெண்ட் இஸ் டேஷ். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எர்த் ஒர்க். ஸோ எம்பேக்மெண்ட் பண்ணுற எர்த் ஒர்க்குக்கு வந்து அதோட யூனிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஏற்கனவே வந்து டேப்லெட் காலத்தில் வந்து பார்த்தோம். ஸோ இந்த டேப்லெட் காலத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எர்த் ஒர்க்குக்கு, எக்ஸ்கவேஷனுக்கு, ஃபில்லிங்க்கு, கேஸ்டிங்க்கு, பேங்கிங்க்கெல்லாம் வந்து இந்த இது பாக்ஸு. ஸோ இதில் ஃபுல்லாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதோட யூனிட் வந்து என்னென்னு பார்த்தோம், கியூபிக் மீட்டர். அதுதான் வந்து இந்த எர்த் ஒர்க்குரிய யூனிட்டு. ஸோ நம்மளுக்கு இங்கே கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, எர்த் ஒர்க் எம்பேக்மெண்ட்டுக்கு வந்து என்ன வந்து யூனிட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எர்த் ஒர்க்குக்கு வந்து என்ன யூனிட்னு பார்த்தோன்னா கியூபிக் மீட்டர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷனே வந்து கரெக்டு. அடுத்து இந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் டிபிசி இஸ் டேஷ். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, டிபிசியோட அதே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. அப்போ டிபிசியோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அது யூனிட் என்னது, ஸ்கொயர் மீட்டர் தான் அதோட யூனிட். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, the proportion of cement concrete in DPC of first class building is dash. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட் கிளாஸ் பில்டிங்கில் வந்து டிபிசி சிமெண்ட் காங்கிரீட் வந்து எவ்வளோ ப்ரொபோர்ஷன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ டிபிசியில் ஃபஸ்ட் கிளாஸ் பில்டிங்கில் வந்து பார்த்தோன்னா டிபிசி ஒர்க் வந்து பண்ணும்போது அதில் வந்து சிமெண்ட் காங்கிரீட் ப்ரொபோர்ஷன் வந்து எவ்வளோ எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட் கிளாஸ் பில்டிங்க்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம், அதில் வந்து சிமெண்ட் காங்கிரீட் மிக்ஸ் வந்து எவ்வளோ எடுத்துக்கோன்னு பார்த்தோன்னா 1:1.5:3 ரேஷியோவில் காங்கிரீட் மிக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the unit of measurement for 2 cm thick damp proof course DPC is dash. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 2 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய திக்கான டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸுக்கு அதோட மெஷர்மெண்ட் வந்து என்ன, யூனிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 2 சென்டிமீட்டர் திக்கில் 2.5 சென்டிமீட்டர் திக்கு இல்லாட்டி 2 சென்டிமீட்டர் திக்கில் அந்த டிபிசி வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ ப்ரப்போர்ஷன் சொல்லி வந்து பார்த்தோம், 1:1.5:3 அப்படின்ற மிக்சஸ். அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் பில்டிங்க்கு வந்து எவ்வளோ 2.5 அப்படின்ற 2.5 சென்டிமீட்டர் ஆஃப் டிபிசிக்கு வந்து காங்கிரீட் மிக்ஸ் வந்து 1:1.5:3 தான் வந்து இந்த காங்கிரீட் மிக்ஸு. ஸோ அப்போ பொதுவாக டிபிசிக்கு வந்து என்ன யூனிட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 2 சென்டிமீட்டர்னாலும் சரி 2.5 சென்டிமீட்டர்னாலும் சரி இந்த டிபிசி கோர்ஸ் வந்து எந்த சென்டிமீட்டரில் திக்னஸில் இருந்தாலும் அந்த டிபிசிக்கு வந்து யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் மீட்டர் தான் வந்து அதோட யூனிட். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the thickness of damp proof course applied at the plinth level for a 4th class building will be dash. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ பிளிந்த் லெவலில் வந்து பார்த்தோன்னா டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அப்போ 4th கிளாஸ் பில்டிங்கில் வந்து எவ்வளோ திக்னஸில் இந்த டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 4th கிளாஸ் பில்டிங்னாலும் சரி, ஃபஸ்ட் கிளாஸ் பில்டிங், செகண்ட் கிளாஸ் பில்டிங், தேர்ட் கிளாஸ் பில்டிங், எந்த கிளாஸ் பில்டிங்காக இருக்கட்டும், ஸோ அதில் வந்து டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா 2.5 சென்டிமீட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸோட திக்னஸ் வந்து 2.5 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் வந்து இந்த டிபிசி ரிலேட்டடான கொஸ்டின். அதோட முக்கியமான ஒரு சின்ன டாபிக் வந்து நம்ம வந்து டிபிசி பற்றி வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எஸ்டிமேஷன் பற்றி வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.